வணக்கம். இது வந்து 3 பார்ட் நியூ சொசைட்டி மாடியூல் ஸ்ட்ரக்சர் சம்வாட். இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் என்னுடைய நியூ மாடியூல் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், நியூரல் கனெக்ஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து தேவையில்லை, இங்கே எந்த கிரைம்ஸும் நடக்காது, 0 கிரைம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னாலே வி கேன் ப்ரிடிக்ட், எல்லாரும் சுற்றி இருக்காங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும். யாருக்காவது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கனாவே நம்ம வந்து அவங்கள கொஞ்சம் அப்படி ஐசோலேட் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பக்கத்தில் நியரஸ்ட் ஜியோ மேக்னெட்டிக் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே கொஞ்சம் ஃபியூ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க திரும்பி வர மாதிரியும், அந்த ஃபியூ டேஸில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து குக் ஆகிடுச்சு நல்லா அப்படின்னா இவங்க இம்யூன் ஆகிட்டாங்கன்னா இவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வச்சுட்டு இவங்க திருப்பி அதே கம்யூனிட்டிக்கே வந்துடுவாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ் என்னாகும், இதே கம்யூனிட்டியில் வேறு யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணுற மாதிரி. பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடிப்படை தேவைகள் பொது உடைமையாக இருக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சானிடேஷன் ரொம்ப சுத்தமாக, அதுக்குன்னு ரொம்ப சுத்தமாக இருந்தால் சாப்பிட்ற சாப்பாடில் சுவை கூட இருக்காது இல்லையா. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுவை எப்படி வருது, சில பாக்டீரியாஸ்னால வருது. குடிக்கிற தண்ணியோட சுவை எப்படி இருக்குது, தண்ணீருக்கு பெரிய சுவை இல்லை. அந்த அந்த சுவை நாம் குடிக்கிற தண்ணி ஒவ்வொரு இடத்தோட தண்ணியும் மாறுதுன்னா காரணம் அதில் இருக்கக்கூட பாக்டீரியாஸ். ஸோ இந்த பாக்டீரியாஸ் தான் என்ன பண்ணுது, சுவையெல்லாம் கொடுக்குது. பட் நமக்கு வந்து கெடுதல் ஏற்படாதவாறு நம்ம சுத்தமாக அந்த இடத்த வச்சுக்கணும். குப்பையை வந்து மறுசுழற்சி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா, இப்போ பிளாஸ்டிக் இருக்குது இல்லை வேறு ஏதாவது குப்பைகள் எல்லாம் இருக்குது, அதை வந்து மக்க வைக்க முடியல அப்படின்னா எந்த ஆற்றல் அலைவரிசையில் அதை கொண்டு போய் வச்சா அதை மக்க வைக்கக்கூடிய பாக்டீரியாஸு வைரஸ் எல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்க்கணும். அந்த பாக்டீரியாஸ் வந்து அதை மக்க வைக்கும். இதுக்கு அது உணவாக போயிட்டு அது வேற ஒரு பொருளாக வந்து இதை மாற்றி கொடுக்கும். அதை நாம் வேற எதுக்காவது பயன்படுத்தலாமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கலாகவே என்ன பண்ணலாம், இந்த மக்காத பொருட்கள் எல்லாம் கெமிக்கலாக நம்ம வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் கழிவுகள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எந்த கழிவுலையுமே வேறு விதமான கிருமிகள் வந்து அது மனிதர்களை வந்து இது பண்ணாமல், அதனால் மனிதர்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லியிருந்தேன். அது வந்து என்னென்ன மாடியூல் மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். லேண்ட் வந்து பிரிக்கிறேன் கிரேடிங் வைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பிரித்தா என்னாகும், வேறு வேறு ரேஸ் இருக்க மக்கள் எல்லாம் ஒரே லேண்ட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரீக்குவென்சி பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா சண்டை போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வார்லாம் எதுவும் நடக்காது, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். அப்புறம் கம்யூனிட்டி எப்படி ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் பண்ணி அரசாங்கம்னு ஒன்று இருக்கும், இருந்தாலும் அந்தந்த கம்யூனிட்டி தான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறை மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லாகவே அவங்களே வந்து அந்த நிலப்பரப்பில் வாழணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து இது மாற்று முறையாக இப்படி வாழணும் அப்படின்னா, ஒரு ரேஸ் நாங்கள் மட்டும் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னா எப்படி வாழணும், அந்த வம்சாவளி வேட்கால்களில் கடைசியாக முருகேறின மரபுகளை கொண்ட அந்த மனிதர்களுடைய ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்த அந்த மக்களுடைய டிஎன்ஏலாம் எடுத்து அந்தந்த வேட்கால்களுடைய மனிதர்களுக்கு அப்டேஷனுக்கு கொடுத்தோன்னா இவங்க வந்து இம்யூன் ஆகிடுவாங்க அந்த பாக்டீரியா வைரஸ்க்கு எல்லாரும் இவங்கள மாதிரியே ஆகிடுவாங்க. அப்போது என்ன பண்ணலாம், அவங்களத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே இம்யூனாக எனர்ஜி பேலன்ஸோட கெமிக்கல் பேலன்ஸோட நல்லா வாழலாம். சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஏர் மோட் வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியாத நிலை வந்து போகும். அதுக்கப்புறம் அங்கே மொராலிட்டி அதிகமாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். கல்ச்சர் எல்லாமே என்னென்ன கல்ச்சர் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அவங்கவுங்க வழியே சூஸ் பண்ணலாம். எல்லாருமே எல்லாத்தையுமே கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்தபடி வேலை பார்க்குற மாதிரியான
ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அறிவு இருக்கோ, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரீக்வென்சிய டியூன் பண்ண அவங்களுக்கே என்ன ஆகும்? அந்த நாலேட்ஜ் எல்லாம் வரும். அப்ப அதுக்கேற்றார் போல அவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே வேலையில அப்படியே யாரும் தேங்கி நிற்க போறதில்ல. அவங்களுக்கு எதுல பேஷன் இருக்கோ, அதுல தான் அவங்க வொர்க் பண்ண போறாங்க. ஸோ அந்த நாலேட்ஜுக்கு அவங்க குடுக்குற வேலை என்னவா இருக்கும்? அவங்க ஆராவ அவங்க பெருக்கிக்கிட்டே போறது. ஃபைன் டியூன் பண்றது. சரி. இப்போ கரன்சி பத்தியும் சொல்லியிருந்தேன். எக்கானமி எப்படி இருக்கும்? ஆ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, நம்மளோட ஆரா. அது வந்து எப்படி ஈத்தர், ஆல்கலைன் ட்ரேட் மாரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி. இப்போ வந்து இந்த பகுதி பார்க்கலாம். இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டினா எட்டர்னலா இருக்கிறது. ஆ அந்த உடல வந்து நீங்க வந்து பண்படுத்தி வச்சுக்கலாம் ரொம்ப காலத்துக்கு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த உடல் எப்படி இருக்கு? கெமிக்கலால செய்யப்பட்ட ஒரு ரோபோட் மாதிரி இருக்கு. இதுக்கு எப்படி வேலை செய்யுது உள்ளன்னு பார்த்தீங்கன்னா, மூளை, அப்புறம் முதுகுத்தண்டு, லங்ஸ் 2 இருக்கு. இது 2மே காந்த ஆற்றல வந்து கொடுக்கக்கூடியது. முதுகுத்தண்டுல சில சுரப்பிகள் சுரக்கும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்? அ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பைனியல் சுரக்கும். டிஎம்டி சுரக்கும் நல்லா. ஸோ அதுலேருந்து தான் நீங்க எவால்வ் ஆவீங்க. புது புது ஐடியாஸே அதுலேருந்து தான் வரும். ஸோ எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்க இருக்க டிஎம்டி அதனால தான் 15 வயதில நெறைய குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருங்க. காரணம் வந்து அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி சுரக்கும். சரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அதோட வேலைகள சிறப்பா செய்யுது. அதுபடி நமக்கு வந்து நல்ல ஆரா வந்து கிரியேட் ஆகுது. ஹார்ட் என்ன பண்ணுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் குடுக்குது. அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வேற ஒரு ஒரு செயற்கையா செய்யப்பட்ட ஒரு விஷயத்த அங்க வச்சு, அதே மாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் குடுத்து பார்க்கலாமான்னா, குடுத்தா இயங்கும். ஸோ பிளட்டுக்கு பதிலா நம்ம வேற ஒரு எலக்ட்ரோலைட் போட்டுட்டு நம்ம இயக்கலாமான்னா இயங்கும். அதுதான் சொன்னேனே அந்த அ ட்வின் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். ஒண்ணு வந்து டவர் ப்ராஜெக்ட், இன்னொன்னு சிவாஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி சொல்லியிருந்தேன், மனிதர்களுடைய ஸ்டெம் செல்ஸ எடுத்து யார் நல்லா ரேடியோ ஆக்டிவா இருக்காங்களோ, யாரோட பிளட் நல்லா இருக்கோ, நல்லா அப்டேட்டடா இருக்கோ அவங்களோடத எடுத்துட்டு, அதுல எல்லாமே வந்து நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அந்த ஸ்டெம் செல்ஸ்ல ஆர்கனாய்ட்ஸ வந்து பண்ணிட்டு, அதுலருந்து நம்ம அந்த ஆர்கன் ஃபுல்லா அந்த ஒரு ஆர்கன டெவலப் பண்றோம். இப்போ பிரெயின்னா பிரெயின் இவ்ளோ பெருசா. இப்போ வந்து ஒரு பிரெயின்னா இந்த சைஸுக்கு தான் நம்மளால வந்து டெவலப் பண்ண முடியுது. அப்போ ஃபுல்லா டெவலப் பண்ண முடியுமான்னா முடியும். அதுக்கு வந்து ஹீட்டு அந்த ஆற்றல குடுத்து அதுக்கு டெவலப் பண்ணணும். நீங்க இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ஆற்றல் அலைவரிசையில இந்த மாதிரியான ஒரு அ மின்காந்த ஆற்றல் இருக்கும்போது வேலை செய்யாது. ஸோ அதுக்கு என்ன வேணுமோ அந்த இதுல அந்த ஃபீல்டு குடுத்து நாம பண்ணோம் அப்டின்னா, அ ஒரு நார்மலா ஒரு வளர்ந்த ஒரு நபரினுடைய ஒரு உறுப்பு எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு உடல் உறுப்ப வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அப்ப அந்த உடல் உறுப்ப வந்து எப்படி இயங்கும்? ஒரு பிரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இயங்கும். அதுக்கு வந்து டேட்டாஸ் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அனுப்பலாம். ஸோ இப்படியெல்லாம் அனுப்பிட்டு என்ன பண்ணுவோம்? ஆ நம்ம அத இயங்க வைக்கிறோம் அப்படின்னா, கரண்ட் குடுத்தா அது இயங்க போது. ஸோ இதுதான் இந்த சிவான்ற அந்த ப்ராஜெக்ட்ல நான் சொல்லியிருந்தேன். பட் டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஏன்னா என்னோட ஒரு ப்ராஜெக்ட் கூட ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலாவோ, இல்ல அ எப்படியுமே பப்ளிஷ் பண்ணவும் எனக்கு முடியல. எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. அண்ட் தென் நெறைய ப்ராப்ளம்ஸ நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதனால ஃபர்ஸ்ட் டவர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது இப்படி ஒரு விஷன் இல்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயி டைப் 1 சிவிலைசேஷன் இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டே வந்து நல்லா எவால்வ் ஆச்சு. அதனால தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லா அ பிரான்ச்சுமே எல்லா பிரான்ச் ஆஃப் சயன்ஸுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு, ஸோ ஆன் த ஹோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து புது கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 2017 கிட்டத்தட்ட.
இந்த சொசைட்டியோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் யோசித்து வச்சு அது அந்த பிளான்ஸ் எல்லாம் பண்ணும்போது இட்ஸ் 2017. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்னால ஒர்க் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால ஒர்க் ஆகுது. இது வந்து ரோபோட் மாதிரி. இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க. இது வந்து புதுசா அப்படின்னு கேட்டால் புதுசெல்லாம் கிடையாது. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதை வந்து பெரிய லெவலில் யாரும் எடுத்துகிட்டு போகல, அப்படியே மறைச்சிருவாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஏதாவது நம்ம சொன்னாலோ இல்லை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணாலோ வந்து விட மாட்டாங்க. அதுக்கு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்படி இருந்த டைமில் வந்து அப்பவும் மட்டும் இல்லை, இப்போவுமே வந்து அப்படி தான் இருக்குது. அப்போ எதுவும் பேச முடியல. பட் இப்போ அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவாவது இருக்கு. அப்போது இம்மார்டல் அப்படின்னா என்னென்ன, இந்த உடல் வந்து ஏன் வந்து இறந்து போகுது? ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்குது, குழந்தை எப்படி இருக்குது? ஆல்கலைனாக இருக்குது, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நல்ல குணங்களோடு இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்து 11 வயதை எட்டும் போது உடலில் மாற்றங்கள் வருது, அமிலம் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல என்ன மாற்றம் வருது? முதல்ல வந்து செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து வளருது. அதனால தான் என்ன ஆகுது, அடுத்தடுத்த அமிலம், அதாவது அசிடிக் ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்குது, ஸ்டிமுலேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தையாகவே இருக்கும், நல்ல குணமாக இருக்கும். அப்புறம் வந்து திடீர்னு குணங்கள் மாறுறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரியான அசிடிக் ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. இதனால தான் இந்த சேஞ்சஸ் வர்றதுக்கு காரணமே கெமிக்கலி சேஞ்ச் ஆகிறது. ஸோ குண்டலினி டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ ஹைலி ஆல்கலைனாக இருக்கிறவங்களுக்கு வந்து 11 வயது தாண்டியும் போகும். 11 வயது தாண்டி தான் அவங்க வந்து லேட்டாக கண் திறக்கிறவங்கலாம் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்கலைனாகவே இருப்பாங்க, குழந்தைத்தன்மையாகவே இருப்பாங்க, நல்லவங்களாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதை நிறைய கஷ்டப்பட்டு லேட்டாக ஐ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உடலை பண்படுத்தினதுக்கப்புறம் உடம்பு வந்து டவர் மாதிரி வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கோ அந்த அளவுக்கு எப்படி இருப்பீங்க? அழகாக இருப்பீங்க. கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பி சுருக்கம் வரும். அப்புறம் வயசான மாதிரி தோற்றம் வரும். இப்போ வயசாக ஆக என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ வந்து குறையுதுன்னு அர்த்தம். அந்த பாடிக்கு சரியான ஆற்றல் இல்லை, பாடியை சுற்றி அதற்கான ஆறாவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த ஆற்றலும் வந்து இந்த உடலுக்கு வந்து பத்தலை. அதனால என்ன ஆகுது? வயசான தோற்றம் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல மின்காந்த ஆற்றல் அதிகம். அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முதிர்ச்சி வந்து வர்றதில்லை. யோகா பண்றவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு முதிர்ச்சி அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. ஏன்னா கரண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க உடம்புக்கு. ஸோ ஒரு கரண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் நமக்கு. அந்த முதிர்ச்சி வராது, அந்த உடல் வந்து நல்லா வேலை செய்யும். சரி, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு அப்போ வயசானவங்கள்லாம் என்ன ஆகிறாங்க? தோல்லாம் சுருங்கி, உடம்புலாம் சுருங்கி அப்படியே இறந்து போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா உடம்பே குறுகிடும், அப்படியே அப்படியே குறுகி இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் வந்து கரண்ட் இல்லாமல் போகிறது தான். சரி, ஒரு மரம் வந்து எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு மரம் எப்படி வளருது? இங்கே எல்லா இடத்துலையுமே சுற்றி என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸில் டேட்டா இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து தரவுகள் இருக்கும். சுற்றி ஆற்றல் தான், சுற்றி அணுக்கள் தான் இருக்கும், தரவுகள் தான் இருக்கும். அப்போ அந்த தரவுகள் எல்லாம் அது வந்து மரம் என்ன பண்ணும்? ஈத்தர். மரம் வந்து ஒரு ஆல்கலைனில் 5 எலிமெண்ட்ஸில் ஒன்று. அப்போது அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? அந்த டேட்டாவை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் அதுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அது மேலே படும்போது என்ன ஆகும்? அந்த டேட்டா எல்லாம் ரிலீஸ் ஆகும், வேர்கள் மூலியமா ரிலீஸ் ஆகும். அப்போது வேர்கள் என்ன பண்ணும்? அதை ரிலீஸ் பண்ணும். அப்போ வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், மரம் எல்லாம் வளரும். அப்போ வந்து மரத்தை வந்து டவர் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா டவர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா மரம் வந்து பயோலுமினிசென்ஸாக இருக்கும், மரம் ஜொலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம். அப்போது ஒரு வளரணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே, ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து
தேவைப்படுது. மனித குழந்தைகளுமே அப்படிதான். ஸோ வந்து அந்த உடல் எப்படி இருக்கும், எலக்ட்ரானை வந்து வெளியேற்றிட்டு கரண்ட் ஃப்ளோவில் வந்து இயங்குது. ஒரு மிருகத்துக்குமே அப்படித்தான். நீங்கள் நியூரலி கனெக்ட் ஆகும்போது எல்லாருமே கரெக்டான மின்காந்த ஆற்றலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகள்லையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். எல்லாரோட உடலுமே இப்படிதானே, அடிப்படையே இப்படிதானே, அதனால எதுவும் இல்லை. இன்னும் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டு அவங்களுக்கு மரங்கள்ல இருந்து வர ஒலி கேட்கும், சின்ன சின்ன மஷ்ரூம்ஸை செடிகள்ல இருந்தெல்லாம் வந்து ஒலி கேட்கும். அப்புறம் அவங்க வந்து உணவு உண்ணவே வந்து அவங்க மறுப்பாங்க, ஜீவகாருண்யம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் கூட இருந்தாங்க, இருக்காங்க, இருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளோட சென்சஸ் பொறுத்து தானே. நம்மளோட ஆடியபிள் அண்ட் விசிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தானே நம்ம கண்ணோட்டமே அமையுது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளும் அப்படிதான். நமக்கு கரண்ட் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும், நம்ம எப்பவும் போல் நல்லா இருக்கும். அதனால நாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 3 டைப் சொல்லியிருந்தேன். அதில் வந்து கிரேடிங்னு ஒன்று சொல்லியிருந்தேன் லேண்டில். அது அந்த டிசைன் கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த மாதிரி கிரேடிங் பண்ணி வச்சுட்டோம் எல்லா இடத்தையும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்கேயே வயசாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்கள அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா இதை விட இந்த ஃபீல்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இங்கேருந்து வயசானா அவங்க அப்படியே அவங்க மாறி மாறி கடைசியில் அவங்க வந்து நம்ம தமிழ்நாடுல கடைசியாக வரும் நல்ல மின்காந்த ஆற்றல் கடைசியாக வரும். இது இல்லை மலைகள் அங்கே அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் இங்கெல்லாம் அவங்க போகலாம். அதுக்கப்புறம் அவங்க எவால்வ் ஆகுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த வந்து அவங்களுக்கான ஒரு இடம் எப்படியுமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் அது. மனுஷங்க எவால்வ் ஆகாது. ஸோ இது வந்து இந்த இது பேட்டர்ன் எப்படின்னா தேவைகள் உருவாக அதை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரியான அமைப்புலேயே இந்த சொசைட்டி கட்டமைப்பு இருக்கும் என்னோடது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த உடலை வந்து 300 வருஷம் வரைக்கும் வந்து நாம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது அப்படின்னா இதே ஸ்டெம் செல்ஸ் வச்சு இதே மாதிரியான பஞ்சேந்திரியங்களை தயார் பண்ணி இதே மாதிரியான ஒரு உடல் தயார் பண்ணி இந்த உடலை வந்து எப்படி ஒரு பாட்டில் வச்சுட்டு இந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து எப்போவுமே சேஃபாக இருக்க மாதிரி வச்சுட்டு கான்ஷியஸ்னஸை மட்டும் இன்னொரு உடலுக்கு வந்து கடத்திடலாம். அதே பஞ்சேந்திரியங்கள் இருக்கிறதுனால அந்த உடல் எப்படி இயங்கும், அதே மாதிரி தான் இயங்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதுலேயும் அதே கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அது அந்த அப்போ வந்து எப்படி அந்த பாடி அப்டேட் ஆகிருக்கோ அதே அளவுக்கு வந்து அந்த உடல்லையும் அந்த ஆற்றல் வர மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அந்த ஃபீல்டில் இருக்கும்போது தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது கொஷின் மார்க் தான். இப்போ அது சொல்ல முடியாது, பார்க்கலாம். அப்போ இம்மார்டல் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்க முடியுமா, ஒரு கான்ஷியஸ்னஸா அப்படின்னா, ஒரு உடலோட இருக்க முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த அப்போ ஒரு கான்ஷியஸ்னஸா நீங்க இருக்கலாம். உங்க மெமரிஸ் ஆக்சுவலி நமக்குன்னு பெருசா ஐடென்டிட்டியோ அடையாளமோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு நினைவு குவியல், அவ்வளவுதான். நம்ம அகங்காரம் படுற அளவுக்கு கர்வப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எதையெல்லாம் அகங்காரம் கர்வம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் இல்யூஷன்ஸ், இங்க கிடைச்சது. நமக்குன்னு எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு மட்டும்தான். அதையும் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அதுல எப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி சரி அதுல ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 300 வருஷம் மேக்சிமம் அப்படி பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளவுதான். அதுக்கு மேல எப்படி எடுத்துட்டு போறது, ஒரு 3000 அந்த மாதிரி எல்லாம் கூட கொண்டு போகலாமானா கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நமக்கு பவர் கிடைக்கணும். அந்த அளவுக்கு அப்போ அந்த உடல் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றால் போல ஃபீல்டில் வந்து வாழ வைக்கணும். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மார்ஸ். ஸோ மார்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு இந்த எனர்ஜி அப்டேட் வந்து ஒத்துக்கலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், மார்ஸில் போய் இருக்கலாம். அண்ட் தென் மார்ஸில் இதே மாதிரி அழகாக வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சிமுலேஷன்ற ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அப்புறம் மார்ஸுக்கு முக்கிய காரணம் வந்து எனர்ஜி, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது. நமக்கு திடீர்னு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து அங்கேருந்து நாம்
ஈத்தரில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட வழிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே வழி வந்து செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஐடியாஸ் இருக்குது, ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் எது சரியாக வருதோ, எந்த அமைப்பு நமக்கு ஏற்றாற் போல் இருக்கோ அது வந்து நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். கல்வி முறை பெருசாக இருக்காது. எல்லா இடத்துலையுமே எல்லா அறிவுமே இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து லைட்டில் கனெக்ட் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெருசாக வந்து படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஏஸ்தட்டிக்காக வந்து சில விஷயங்கள்லாம் கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் அப்படின்னு ஒரு செட்டப்பு. இது கற்றுக்கலாம், இது படிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அவங்க படித்த லிட்ரேச்சர் வந்து ஒருத்தங்க சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒருத்தவங்க அதை பற்றின அவங்க ரசித்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். பட்டு ஸ்கூல் அப்படின்றதெல்லாம் பெருசாக இருக்காது. இப்போது பறவைகள், இது மிருகங்கள் எல்லாமே என்ன கற்றுக்கிட்டா வருது, அவங்களுக்கு இந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தெரியுது, அவங்களுக்கு கரெக்டாக நாயால் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியும்னா அவங்களோட உடல் அமைப்புக்கு இந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து இல்லை, அதனால தான். ஸோ அது ஒன்று. அப்புறம் உணவு, நீர், இது ரெண்டும் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மாடலில் ஒரு மாடல் சொன்னேன், சவாலுக்குரியது என்னது, ஒவ்வொரு நிலப்பரப்பும் இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடலில் pH வேல்யூ ஒவ்வொரு தண்ணீருக்கும் மாறும். ஸோ அது கொஞ்சம் இது, இங்கேருந்து வரவங்க அங்கே இருக்கிற அந்த நீர்நிலையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு போது இவங்களுக்கு வந்து அது சுடும். அதனால அந்த pH லெவல் வந்து இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் வந்து நீர்நிலைகளை பார்க்கணும். நீரோட்டம் வந்து எனர்ஜி ஃபீல்டுக்காக தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அது மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் முடிச்சுட்டு அப்புறம் அதில் அந்த தண்ணீர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் யார் எங்கே இருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க முடியும் அப்படின்றத பார்த்து குடியமர்த்தணும். ஸோ இது அப்போ அந்த தண்ணீருக்கு ஏற்றாறு போல தான் அங்கே என்ன இருக்கும், பயிர் வகைகள் இருக்கும். அந்த பயிர் வகைகள் வளர்கிறதுக்கு கரண்ட்டு தான் வேணும் இல்லையா? ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு வச்சோன்னா பயிர் வகைகள் எல்லாமே வளரும். வேறு புதுசாக வேணும்னா அவங்கவுங்க கம்யூனிட்டி அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்க வந்து கொஞ்சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிராஃப்டிங் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிராஃப்டிங் ட்ரை பண்ணுறது. அப்புறம் அதோட வளரக்கூடிய கால அளவை வந்து ஆண்டனா வச்சோ இல்லை டவர் வச்சோ வந்து மாற்றி அமைக்கிறது. ஆனால் வந்து டவர்லாம் வைக்கிறாங்கன்னா இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வைப்பாங்க. கொஞ்சமாக அவங்களும் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி அவங்க வளருவாங்க, டெவலப் ஆவாங்க. சரி, அப்புறம் இது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கும்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டவர் பிரமிட்ஸு, டவர்ஸ், தேவாலயங்கள், இந்த கோவில், கிட்டத்தட்ட இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாமே வந்து டவர்ஸ் தான். ஸோ எல்லா டவர்ஸுமே வந்து எப்படி வேலை செய்யுது, மின் ஆற்றலை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி கூட வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி மாற்றுறது அப்படின்றத வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அந்த மாடியூலை டிசைன் பண்ணிவிட்டு நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எதுவும் நான் பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸாக அப்படியே தரோவாக வந்து கஷ்டம் மட்டும்தான் இதில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த வழியும் இல்லை, இது நாம் எங்கே கொண்டு போய் கேட்டாலும் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போதுலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு ஏதாவது இடமா இருந்திருந்தா, வேறு ஏதாவது நாடாக இருந்திருந்தா கூட ஒரு கன்சிடரேஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படியே தலைக்கீழே யாருமே ஃபஸ்ட்டு கேட்கவே விட மாட்டாங்க. வேற ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு தே வில் அவாய்ட். ஏன்னா இந்த ஸ்டோரி சொல்லிட்டு நம்மள அந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ராஜெக்ட், ஃப்ரீ எனர்ஜி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு
தடுக்க முடியாதுல்ல. ஸோ வெளியில் இருக்கவங்களுக்கு தே வில் சே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எல்லாருக்கிட்டையும் ஈச் பர்சன் தே வில் சே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் ஐ வாஸ் டோட்லி ஃபெட் அப் வித் தட். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஃபைனலி வாஸ் லைக் ஓகே சம்படி டூ இட். ஆனால் இது எடுத்துகிட்டு வர வேண்டியது அவசியம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற என்னோட ஐடியாஸ் எல்லாம் ஐ லைக் டு ஷேர். நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். இது சொல்லணும் என்னோட பர்பஸ், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏன் பண்ணணும், இது பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி வருமா, இல்லை இது இல்லைன்னா வேறு வழி எப்படி இருக்கும், அதை விட இதுதான் பெஸ்ட்டு, அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும்ல. எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து சொல்யூஷன் வரும்னு இல்லை. ஒரு 2-3 வழியில் கூட அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ ஏன் இந்த வழியை நான் சூஸ் பண்ணேன், வேறு என்னென்ன வழிகள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அப்போ ப்ராப்ளம் என்ன நடக்கும் அதையும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தட் கொஞ்சம் வந்து இதை எடுத்து பண்ணுங்க. அண்ட் எனக்கு இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதுல ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட். நன்றி. லவ் இஸ் காட்.